வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. மட்டக்களப்பு மாவட்டம் குருக்கள் மடம் அருள்மிகு ஸ்ரீலஸ்ரீ செல்லக்கதிர்காம சுவாமி ஆலயத்தின் வருடாந்த சங்காபிஷேகம் நேற்றைய தினம் மிகவும் விமர்சையாக இடம்பெற்றுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஒற்றுமையாக செயல்பட்டால்தான் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த முடியும் என டெலோவின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசுவாமி தெரிவித்திருந்தார். வேட்பாளர் விடயம் இந்தியா பின்புலத்தில் இருக்கிறதாக ஒரு தரப்பு கூறுகின்றது. ஒரு தரப்பு கூறுவது இது இந்தியா பின்புலத்தில் இல்லை. இதை நீங்கள் எவ்வாறு கருதுகிறீர்கள்? இதில் இது முற்றுமுழுதாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் மத்தியிலிருந்து தான், தமிழ் அமைப்புகள் மத்தியிலிருந்து தான் இந்த கோரிக்கை கடந்த 6 மாத காலத்துக்கு முன்னிலிருந்து இந்த சிந்தனை வெளிப்படுத்தப்பட்டு இது ஒரு கோரிக்கையாக இன்று ஒரு வலுப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இதற்கு எந்த விதமான வல்லரசுகளினுடைய அழுத்தங்களோ அல்லது இந்தியாவினுடைய தலையீடோ என்பது என்று அதுக்கு சாக்குப்போக்கு சொல்வது ஒரு தவறான விளக்கம். அப்படியான எந்த அழுத்தங்களுமோ எந்த கோரிக்கைகளுமோ எழவில்லை. இது சுயாதீனமாக தமிழ் மக்கள் முன்வைத்திருக்கின்ற ஒரு கோரிக்கை. இப்பொழுது அது வலுப்பெற்று வருகிறது. வலுப்பெற்று வருகிறதுக்கு அப்பாலே அதை செயல்படுத்துவது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதற்கு தமிழ் தரப்புகள் ஒன்றிணைந்தால்தான் அது வெற்றிகரமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சியான தமிழீழ விடுதலை இயக்கம் இன்று இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை யாழ்ப்பாணத்திலே நடத்துகிறது. பிரதானமாக மாறி வரும் அரசியல் சூழ்நிலைகளை தமிழ் மக்களின் நலன் சார்ந்து பயன்படுத்துவதற்கு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான கோரிக்கை. கடந்த காலங்களில் அரசியல் சூழ்நிலையில் பல குழப்பங்கள், பொருளாதார ரீதியான குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இன்று தெற்கில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் மற்றும் தேர்தல் கால சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமையிலே பல்வேறு விதமான மாற்றங்களுடன் தென்னிலங்கை தலைவர்கள் தமிழர்களை அணுகுகின்ற சூழ்நிலையை நாங்கள் அவதானிக்கிறோம். இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் அதற்கு பின்னரும் உலகத்தில் ஏற்படுகின்ற மாற்றமும் அதுபோன்று எங்களுடைய பிராந்திய அரசியல் சூழலிலே தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றமும் அதேபோன்று பிரதான வல்லரசுகள், குறிப்பாக மனித உரிமை பேரவையில் பிரதான நாடுகளாக அங்கம் வகிக்கின்ற பிரித்தானியா, கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஏற்பட போகின்ற அரசியல் மாற்றங்களும் தேர்தலினூடாக மிக விரைவிலே அதற்கான முடிவுகள் எங்களுடைய ஆவணி மாதம் அல்லது செப்டம்பர் மாதத்துக்குள் அங்குடைய பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். உள்ளூர் பிராந்திய பூகோள அரசியல் மாற்றங்களை எமது மக்களின் நலன் சார்ந்து நாங்கள் கையாள வேண்டுமாக இருந்தால் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும், பொது அமைப்புகள், மத அமைப்புகள், கட்சிகள், அரசியல் கட்சிகள் என்ற அனைவரும் ஒன்றிணைந்து ஒருமித்த நிலைப்பாட்டிலே வேலை திட்டங்களை முன்னெடுப்பது மிக அவசியமானதாகும். அதற்கான பல முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வந்திருந்தாலும் இன்னும் நாங்கள் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய பிரதானமான அரசியல் கட்சிகளையும் அதேபோன்று சமூக அமைப்புகளையும் அதேபோன்று மத தலைவர்களையும் ஒன்றிணைத்து, மத அமைப்புகளையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக தமிழ் மக்கள் ஒரு 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 பேச்சுவார்த்தையோ அல்லது ஒரு விடயங்களை நாங்கள் சர்வதேச அரங்கிலேயோ பிராந்திய அரங்கிலேயோ உள்ளரக அரசியலையோ முன்னெடுக்கக்கூடியவர்களாக எங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய மிக தேவையான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே தமிழ் தரப்புகள் அனைவரும் இந்த ஒருமித்த நிலைப்பாட்டில் பயணிக்க வேண்டும். அதற்காக எதிர்காலத்தில் எமது கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இயங்கிக் கொண்டிருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதன் பிரதான அங்கம் வகிக்கின்ற தமிழீழ விடுதலை இயக்கம் சேர்ந்து முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒருமித்த நிலைப்பாட்டிலே அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கை. இது எங்களுடைய எதிர்கால அரசியல், பொருளாதார மற்றும் சர்வதேச நீதி பொறிமுறை என்பவற்றை கையாளுவதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து நாங்கள் ஒரு பலமான கட்டமைப்பாக அணுதிரள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவதே இந்த கூட்டத்தினுடைய பிரதான நோக்கமாகும். பொது வேட்பாளர் தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டு விட்டதா? பொது வேட்பாளர் யார் என்று இதுவரைக்கும் யாரையும் அடையாளப்படுத்தப்பட்டது? தமிழீழ விடுதலை இயக்கம் பொது வேட்பாளர் என்று தமிழ் மக்களுக்குள்ளே எழுந்துள்ள ஒரு முக்கியமான கோரிக்கைக்கு, குறிப்பாக சமூக அமைப்புகள், பொது அமைப்புகள் முன்னெடுத்து செல்லுகின்ற கோரிக்கைக்கு எங்களுடைய பரிபூர்ண ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதற்கு தமிழ் தரப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து இதை செயல்படுத்தினால்தான் இது ஒரு வெற்றிகரமான விடயமாக முன்னெடுக்க முடியும் என்பதிலும் நாங்கள் மாறாத கருத்து கொண்டுள்ளோம். இன்னும் பொது வேட்பாளர் யார் என்றதை நாங்கள் இன்னும் தீர்மானிக்கவில்லை. அதுபோன்று இந்த ஒற்றுமை சாத்தியமானால்தான் பொது வேட்பாளர் என்ற விடயத்தையும் நாங்கள் முன்னெடுக்க முடியும் என்றபடியினாலே அதற்கான ஒருமித்த வேலை திட்டங்களுக்கும் நாங்கள் ஆதரவு வழங்குவதாகவும் அறிவித்திருந்தோம். ஆகவே அந்த எல்லோரையும் ஒன்றுபடுத்துகின்ற அந்த வேலை திட்டம்தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது சிறப்பாக வெற்றியடையுமாக இருந்தால் பொது வேட்பாளர் என்பதும் ஒரு சாத்தியமான விடயமாக வரும் என்பது எங்களுடைய கருத்து. இந்திய இழுவைமடி படகுகளின் அத்துமீறல் செயற்பாட்டை தடுத்து நிறுத்த கோரி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிடப் போவதாக யாழ்ப்பாண கடற்றொழிலாளர் பிரதிநிதிகள் அறிவித்துள்ளனர். வணக்கம், நான் ஸ்ரீகந்தவேல் புனித பிரகாஷ், யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனம். இன்று நாங்கள் ஒரு முக்கியமான விடயமாக ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையிலே ஒரு 60 நாள் இடைவெளிக்கு பின் மீண்டும் எங்கண்ட தலையில் ஒரு தலையீடு வந்திருக்குது. அந்த விடயத்தை தான் நாங்கள் இதில் முக்கியத்துவப்படுத்தி கதைக்கிறதாக இங்கே கூடியிருக்கிறோம். அந்த வகையிலே இந்திய இழுவைமடி படகின் அத்துமீறிய அட்டகாசங்கள் மீண்டும் நமது எல்லைக்குள்
ஆரம்பித்துள்ளது. இதனால் நமது தொழிலாளர்கள் பெரிதும் பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை நாங்கள் நீண்ட காலமாக பல வடிவிலான போராட்டங்களூடாகவும் தெரியப்படுத்தி எங்களுக்கு எதுவித பலனும் அளிக்கவில்லை. மீண்டும் மீண்டும் அவர்கள் தங்களுடைய செயற்பாட்டை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே யாழ் மாவட்ட கடத்தொழில் சமாசங்களின் சம்மேளனம் மற்றும் யாழ் மாவட்ட கிராமிய கடத்தொழில் அமைப்பின் சம்மேளனம் மற்றும் வடமாகாண சமாசம் ஆகிய அமைப்புகள் சேர்ந்து நாளைக்கு ஒரு இந்திய நிலுவை மடிக்கு எதிரான போராட்டம் ஒன்றினை இந்தியன் துணை தூதுவர் அலுவலகத்துக்கு முன்னாலே மேற்கொள்கிறதுக்கு ஏற்பாடு ஒன்றை செய்திருக்கிறோம். அந்த வகையில் நாளைக்கு காலை 10 மணிக்கு போராட்டம் நடைபெறும் என்பதையும் இதனூடாக தெரிவித்து கொண்டு இந்த இந்திய இழுவைமடி படகின் அத்துமீறிய செயல்பாடுகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று அதிமீதக ஜனாதிபதி அவர்களையும் கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அவர்களையும் துறை சார்ந்த திணைக்களங்களையும் அத்தோடு கடற்படையினரையும் காவல்துறையினரையும் நாங்கள் இதனூடாக கேட்டுக்கொள்கின்றோம். இச்செயல்பாடு எங்களுக்கு திருப்திகரம் அளிக்காவிடின் இந்த போராட்டம் பெரிய வடிவிலான போராட்டமாக செய்வதாக நாங்கள் தற்போது தீர்மானங்களை எடுத்துள்ளோம். அந்த வகையில் அடுத்ததாக இலங்கை பாராளுமன்றத்துக்கு சென்று அங்கே எமது பிரச்சனையை முன்னிறுத்தி பாராளுமன்றத்தை முடக்கி போராட்டம் செய்வதாகவும் எமது அமைப்புகள் இப்போது கூடி தீர்மானித்திருக்கிறது. அந்த வகையில் இதுக்குரிய முடிவினை விரைந்து செயல்படுத்தி எங்களுக்கு தரணும் என்றதை இதனூடாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சரி, வணக்கம். யாழ் மாவட்ட கடத்தொழில் கிராமிய அமைப்புகளின் சம்மேளனம் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனம் வடமாகாண கடற்தொழில் சமாசம் ஆகிய அமைப்புகள் இணைந்து இந்த செயல்பாட்டை செய்வதற்கு எத்தனித்திருக்கிறோம். அதாவது இந்தியன் இழுவைப்படகு அத்துமீறி இங்கே வந்து சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட தொழிலை கடந்த 15ஆம் தேதி மீளவும் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக எமது மக்களின் வாழ்வாதாரம், எமது வளங்கள், உடைமைகள் அனைத்தும் அளிக்கப்பட்டு நாங்கள் எமது தொழிலாளர்கள் நடுத்தெருவுக்கு வருகின்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை நீடிக்குமாக இருந்தால் எமது மக்கள் பட்டினி சாவை எதிர்நோக்க வேண்டிய ஒரு ஏற்பாடு, இந்த கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே இந்த விடயம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். நிறுத்தப்படாது விட்டால் நாங்கள் நடுத்தெருவுக்கு வந்து எமது சிறுவர்களுடைய கல்வி மற்றது உணவு என்பன இல்லாமல் ஆரம்பம் சிறுவர்களினுடைய தாக்கம் தொடர்ந்து பெரியவர்களையும் தாக்கி நாங்கள் சாவை எதிர்நோக்க வேண்டிய ஒரு கட்டம்தான் ஏற்படும் என்பதை நான் இதிலே ஆணித்தரமாக அனைவருக்கும் நான் தெரிவிக்கின்றேன். இந்த விடயத்தை எமது அரசாங்கம், எமது கடற்தொழில் அமைச்சு உடனடியாக கருத்தில் எடுக்க வேண்டும். மனித நேயத்துடன் இந்திய அரசாங்கம், தமிழ்நாட்டு அரசாங்கமும் மனித நேயத்துடன் செயல்பட வேண்டும். அத்துமீறி வருகின்ற தொழில் என்பது இந்த பாரிய ஒரு வல்லரசான இந்தியா செய்கின்ற ஒரு 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 மிலேச்சத்தனமான ஒரு தொழில் என்றுதான் நான் நினைக்கின்றேன். காரணம் என்னென்றால், இவ்வளவு வளமிக்க ஒரு வல்லரசான இந்தியா இந்த ஒரு சிறிய ஸ்ரீலங்கா கடற்பரப்புக்குள்ளே அதுவும் வடபகுதி சிறிய ஒரு பாக்கு நீரான பகுதியை
அண்டின பிரதேசத்திலே வந்து தொழில் செய்து சின்னத்தனமான வேலை செய்வது, அந்த சிறிய பிரதேசத்தில் இருக்கும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களினுடைய தமிழ் கடல் தொழிலாளர்களுடைய அந்த வளங்களை சுரண்டி செல்வது ஒரு கேவலமான நிலையாக தான் நான் கருதுகின்றேன். அந்த நிலை நீடிக்கக்கூடாது, அது கட்டாயம் தடை செய்யப்பட வேண்டும். இந்த நிலை நீடித்தால் எமது வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட நாங்கள் சாவை சந்திப்பது நிச்சயமான நிலை என்பதை உணர்ந்து நான் இந்த விவரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை கண்டித்து நாங்கள் இந்த விடயத்தை கண்டித்து நாளை 10 மணிக்கு இந்திய துணை தூதரகத்தின் முன்பாக ஒரு பேரணியுடன் சென்று அவர்களுக்கு ஒரு நியாயமான கோரிக்கை ஒன்றை திரும்ப வைத்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த இறுதியாக இந்த நியாயமான கோரிக்கை ஒன்றை அவர்களுக்கு சமர்ப்பிக்க உள்ளோம். இதற்கு அனைத்து கடல் தொழிலாளர்களும் சமூகம் தந்து அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் எமது வடபகுதி கடற்தொழிலாளர் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இலங்கை அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதன் பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது. ஆகவே நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தின் பிரகாரம் முதலாவதாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அதற்கான வேலை திட்டங்கள் தான் தற்போது முன்னெடுக்கப்படுகிறது. பொதுவாக வெவ்வேறுபட்ட கருத்துக்களை ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறார்களே ஒழிய அது உத்தியோகபூர்வமான அரசாங்கத்தினுடைய அல்லது ஜனாதிபதியினுடைய கருத்தாக இல்லை. ஏன்னா ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ அல்லது சம்பந்தப்பட்ட துறைசார் அமைச்சர்களோ அது சம்பந்தமாக உத்தியோகபூர்வமாக எந்த கருத்துக்களையும் வெளியிடாத சூழல் காணப்படுகிறது. ஆனால் தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருவருடைய கருத்துக்களாக அது காணப்படுகிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் நாட்டிலே முதலாவதாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், நாடு ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து இந்த அளவுக்கு மீள கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. IMF-உடான வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரம் நாடு இப்பொழுது படிப்படியாக ஒரு எழுச்சி கண்டு வருகிறது பொருளாதாரத்திலே. அது இன்னும் முழுமை பெறவில்லை. ஏனென்றால் ஆரம்பிக்கப்பட்ட வேலைகள் அது முழுமை பெறும் பொழுது இந்த நாடு இருந்ததை விட பழைய நிலைக்கு இன்னும் மேலே சிறப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கதிர்காம பாத யாத்திரிகைகளின் போதான அதன் வீதி வழி பயணத்தை பிற்போட்டமை பெரும் கவலை அளிக்கின்றது என ராவணன் சேவா அமைப்பின் தலைவர் செந்தூரன் தெரிவித்துள்ளார். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாத யாத்திரை, கதிர்காம பாத யாத்திரை சம்பந்தமான காலம் சம்பந்தமானது ஈழத்து சைவர்களின் வாழ்வியலில் ஒன்றிணைந்த மரபாக காணப்படுகின்றது இந்த கதிர்காம பாத யாத்திரை. இந்த பாத யாத்திரையானது சிறுவர் குழந்தைகள் முதல் பெரியவர், வயதானவர்கள், வயோதிபர்கள், கர்ப்பிணி தாய்கள் உட்பட பலர் தமது நேர்த்திக்கடன்களை செலுத்துவதற்காக தொண்டமனார் தொடக்கம் கதிர்காமம் வரை நடந்து சென்று தமது நேர்த்திக்கடன்களை செலுத்துவது ஒரு மரபாக காணப்படுகின்றது. இன்று நேற்றல்ல, ஆண்டாண்டு காலங்களாக, பல்லாயிரம் வருடங்களாக சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் வகுத்த வழியின் பிரகாரம் இந்த கதிர்காம பாத யாத்திரை ஆன்மீகம் என்பது தொன்று தொற்று நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே இந்த வருடமும் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கதிர்காம பாத யாத்திரையிலே எமது உகந்தை முருகன் ஆலயத்தில் இருந்து கதிர்காமம் வரை செல்லுகின்ற இடம் மிக கடினமான ஒரு இடம். காட்டு வழி. அது காடு திறத்தல் என்ற ஒரு மரபுடன் ஆரம்பித்து 10 நாட்களாக 10ஆம் நாள் பதிகாணுதல் எனும் மரபிற்கு ஏற்ப கதிர்காம கந்தனை தரிசித்தல் என்பது ஒரு செயற்பாடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வருடம் இந்த மாதம் 30ஆம் திகதி அளவில் திறக்கப்பட இருந்த கதிர்காம பாத யாத்திரைக்கான நாள் தற்பொழுது பிற்போடப்பட்டு 2ஆம் திகதி, அடுத்த மாதம் 2ஆம் திகதி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது மிகவும் எமது ஈழத்து சைவர்களை மட்டுமல்ல உலக தமிழர்களையும் உலக சைவர்களையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. இதில் தமிழ் சிங்கள பேதமில்லாமல் அனைத்து மக்களுமே கதிர்காம கந்தனை தரிசிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த 4 நாட்களில் சாதாரண பக்தர்களால் வெகு விரைவாக சென்று கதிர்காமத்துக்கு செல்ல முடியாது. குழந்தைகள், பெரியவர்கள், கர்ப்பிணி தாய்கள் மற்றும் கைக்குழந்தைகள் உட்பட நேர்த்திக்கடனுக்காக வருகின்றவர்கள் எல்லோரும் மிக ஆறுதலாக இருந்து வழிபட்டு அந்தந்த இடங்களில் 6 இடங்களிலே அந்த 6 நாட்களும் வழிபட்டு தமது நேர்த்திக்கடன்களை முடித்து இறைவனை வழிபடுவதுதான் இந்த மரபாக இருக்கின்றது. இந்த மரபை சிதைக்கும் நோக்கத்துடனும்
அல்லது இங்கு செல்லுகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை குறைக்கும் நோக்கத்துடன் தான் இந்த செயற்பாடு நடைபெறுகின்றது நாங்கள் நினைக்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான பாத யாத்திரை குழுக்கள் தமது கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தில் அனைத்து அரச நிர்வாகிகள் உட்பட அனைவரும் ஒன்றிணைந்து, அரசியல்வாதிகள், அரச நிர்வாகத்தினர்கள், அரசாங்க அதிபர்கள் உட்பட எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு முடிவாக எடுத்து பண்டைய காலம் தொடக்கம் இன்று வரை நடக்கின்ற மரபை மாற்றாமல் வளமை போன்று எமது இந்த பாத யாத்திரை நடைபெற உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சைவத்தை பேணும் அனைத்து மக்களுக்கும் நன்றியும் வணக்கமும். இன்று இருக்கின்ற இலங்கையிலே இருக்கின்ற பல பிரச்சனைகளின் மத்தியில் இன்றைய ஒரு மிக தலையாத பிரச்சனையாக தெரிகின்ற இந்த வந்து செல்லும் வழியும் 7ஆம் தேதி கதிராமகந்தனுக்கான அந்த விழாவில் பங்கேற்பதற்காக செல்லுகின்ற பக்தர்கள் சம்பந்தமாக நாங்கள் இங்கே உரையாட வந்திருக்கின்றோம். வெறுமனே பக்தர்கள் கூடி இப்போ பார்த்தாலும் முருகன் ஆலயம் ஒரு காடு சார்ந்த இடத்தில் தான் பெரும்பாலும் இருக்கின்றது. அங்கே நேர்கடனும் ஆகம முறைப்படி நடத்தப்படுகின்ற விதிமுறைகள் உட்பட்டு அங்கே செய்யப்படுகின்ற கிரிகைகள் அனைத்திலேயும் மக்கள் கலந்து கொள்வது வழக்கம். உதாரணத்துக்கு வெறுகல் போன்ற ஆலயங்களும் இதற்கு உதாரணமாக கொள்ளலாம். ஒரு காடு சம்பந்தமாக இருக்கின்றது. ஆகவே அங்கு தங்களது நேர்கடனை செய்ய போகின்றவர்கள் பெரும்பாலும் எல்லோரும் தங்களது எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக அல்லது நிறைவேறாமல் இருக்கின்ற எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக செல்லுகின்ற வயோதிபராக இருப்பார்கள். பெரும்பாலும் வயோதிபராக இருப்பார்கள். அந்த வயதுடன் சேர்ந்து செல்லுகின்ற இளம் பிள்ளைகளாக இருப்பார்கள். நோயாளிகள், குறிப்பாக நோயாளிகள், மிகவும் ஒரு குறிக்கப்பட்ட வயதுக்கு பிறகு, ஒரு 50 வயதுக்கு பிறகு கால் நோயால் அவதிப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள், இதய நோய்க்காரர்கள் எல்லோரும் முருகனின் அடிப்படையில் முருகனின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்குடனும், முருகன் எங்களை இப்படி இடையில் எங்களுக்கான எந்தவித துன்புறுத்தலும் தரமாட்டார் என்ற நல் நோக்கத்துடனும் பக்தி வயப்பட்டு ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு செல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்று அந்த மக்கள் அங்கே நேர்கடனை தீர்த்துக் கொள்வதற்காக செல்லுகின்ற மக்களுக்காக பாதை திறக்கின்றது என்பது பெரிய விடயம் அல்லது. வளமையாக சித்தர்களும் முனிவர்களும் சென்று வந்த அந்த இடம் காலகாலமாக அது இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. இது வளமையாக இது செய்யப்பட்டு வந்த ஒரு விடயம். ஆகவே இதை புதிதாக ஒன்றும் ஆயத்தப்படுத்தி செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. ஆகவே இது வளமையாக செய்வது போன்று செய்வதற்காக விட்டாலே போதும். பிரத்யேகமாக வேறு ஒன்றும் கேட்கவில்லை. எல்லோருடைய எண்ணம் இந்த பாதையை திறக்க விடாமல் செய்வதற்கான பின்னோக்கங்கள் பலதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள், குறிப்பாக இந்து மாமன்றங்கள், இந்து கலாச்சார அமைச்சு, இந்து சைவ ஆலயங்களுடன் தொடர்புடைய அமைப்புகள், அவர்கள் வெறுமனே தங்களது ஆலயங்களும் தங்களது விடயங்களும் என்று சார்ந்து விடாமல் இதற்கான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. வெறுமனே ஒரு அமைச்சு என்பது, இந்து கலாச்சார அமைச்சு என்பது வெறுமனே ஒரு அமைச்சாக மட்டும் இல்லாமல் பல தேவைகளை, சைவ அடியார்களின் தேவைகளை செய்வது அவங்களது பிரதான கடமையில் ஒன்றாக கருதப்படுகிறது. அத்தோடு இங்கே மக்கள் கூட்டமாக செல்வது, அதுவும் குறிப்பாக தமிழ் மக்கள் கூட்டமாக குவிந்து செல்வது, ஏதோ ஒரு வகையில் அதை ஒரு காலாங்காலமாக இந்த இலங்கையில் ஏற்படுத்தப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை என்னவென்றால், தமிழ் பேசும் மக்கள் அல்ல தமிழர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது. அது பிரித்தாளும் தந்திரத்துக்குள்ளே இருக்கின்றது. ஆகவே அந்த தந்திரத்தை எங்கேயும் அவர்கள் பயன்படுத்துவதை காணலாம். சாதாரணமாக ஆலயம் என்றாலும் சரி, வழிபாடு என்றாலும் சரி, ஆன்மீகத்தில் என்றாலும் சரி, அந்த குழுக்களாக சேர்ந்து ஒன்றுபடுவதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கையாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட இந்த இந்துக்களுடன் தொடர்புடைய அமைச்சுகள் அல்லது இந்து மன்றங்கள் வெறுமனே இது பார்வையாளராக மட்டும் இல்லாமல் இந்த நடவடிக்கையை காலங்காலமாக நடைபெற்று வருகின்ற ஒரு நடவடிக்கை. இதில் எந்த விதமான அப்பளுக்கான நோக்கமும் இல்லை, அது வேறு எந்த விதமான ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை, அது வேறு எந்த விதமான தனிப்பட்ட ரீதியான ஒரு விடயமும் அங்கு இல்லை. தனிப்பட்ட முறையிலே ஆன்மீகத்தை கொண்டு செல்கின்றதற்கான பக்தி வயப்பட்ட ஒரு விடயம். அதற்கு இவர்களுக்கான ஒழுங்கை செய்ய வேண்டும் என்று கூறி இதற்கான ஒழுங்கை அரசு அதிகாரிகள் முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று பணிவென்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றன. நன்றி.